ஹே மை லவ்லி பீப்புள்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட என்னோட கெஸ்ட் ரூம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த ரூமை நான் ஸ்டோர் ரூமாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கெஸ்ட் யாராவது வந்தால் மட்டும் அவசரமாக நம்ம க்ளீன் பண்ணி மறுபடியும் அது ஸ்டோர் ரூமாகவே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதை ஒரு ப்ராப்பரான கெஸ்ட் ரூமாகவே மெயின்டைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ ரூமுக்கு தேவையான திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ ஷாப்பிங் கிளம்பிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பிளாக் அவுட்ஃபிட் வந்து எனக்கு அமோர் பை தீஷின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரூமோட என்டையர் லுக்கை டிசைட் பண்ணுறதே அதோட ஃபர்னிச்சர்ஸ் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பெட் அண்ட் சைட் டேபிளை பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பெங்களூரில் உள்ள ஐக்கியாவுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வேலையை லஞ்சை ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த சீ ஃபுட் ஹோட்டலில் தான் நாங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பெங்களூர் வந்ததுலேருந்து ஒரு ப்ராப்பரான சவுத் இந்தியன் மீலை மிஸ் பண்ணிகிட்டு இருந்த எங்களுக்கு இது ஒரு செம்ம ட்ரீட்டாக தான் இருந்தது. ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரியே இருந்தது. ஆக்சுவலி இது வந்து நாங்கள் ஐக்கியா ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது எடுத்த வீடியோ. ஆக்சுவலி ஹெல்த் ரீசனால் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் 3 more டைம் ஐக்கியா விசிட் பண்ணிட்டோம். எவ்ரி டைம் எங்களோட ஃபேவரேட் லஞ்ச் ஸ்பாட் வந்து இதுவாக தான் இருந்தது. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ ஐக்கியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ எனக்கும் ஐடியா சுத்தமாக இல்லாததால் என்ட்ரன்ஸ்லேயே ஐக்கியாவோட டைரக்ஷன் மேப்பை வாங்கிட்டு தான் உள்ளேயே போனோம். உள்ளே என்ட்ரி ஆனதுமே எங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி பெட் டிஸ்பிளே அங்கே வச்சுருந்தாங்க. அதுலேயே நாங்கள் கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகிட்டோம். பிகாஸ் இந்த பெட் வந்து அந்த டைமில் டிஸ்கவுண்டில் இருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் செக்ஷனுக்கு போகாமல் அவங்க வச்சுருந்த ஷோ பீஸ் எல்லாமே பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து அந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பெட்ரூம் செக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ், கிச்சன் அந்த மாதிரி இருக்குமா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பெட்டுக்குன்னு மென்ஷன் பண்ணி வந்ததுனால அதை ஃபோக்கஸ் பண்ணியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஐக்கியா விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ தான் ஹவுஸ் வார்மிங் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ட்ரீம் ஹவுஸை செட்டப் பண்ணணும்னு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா கொடுக்கும். நம்ம ஒரு டெமோ ஏரியாவை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் அதுக்கு ரிலேட்டடான திங்ஸில் வந்து ஆஃபரில் இருந்தது அப்படின்னா அதையும் உங்கள் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்காக. நானும் இதை போகிற போக்கில் ஒரு 2-3 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் டைம்ன்ற எக்ஸைட்மெண்ட்டில் எனக்கு கடையே வாங்கணுன்ற போல தான் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் ஒரு ஸ்மால் ஸ்பேஸில் எப்படிலாம் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம், எப்படிலாம் ஃபர்னிச்சர் ப்ளேஸ் பண்ணுறான்னு எல்லா ஐடியாவும் உங்களுக்கு இதை பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கூட ஒரு ஹோல் என்டையர் ஹோம் செட்டப் தான். இதுலேயும் உங்களுக்கு வந்து வார்ட்ரோப், வாஷ்ரூம், கிச்சன் எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மினியேச்சர் கிச்சன். ஆக்சுவலி நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாவும் இவங்கள்ட்ட இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் செட்டப் கூட அவங்க ஒரு டிஐவை தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து வால் செல்ஃப் ஆக்சுவலி. அண்ட் எஸ்பெஷலி இவங்களோட மிரர் கலெக்ஷன், வாவ், டிஃப்ரெண்ட் டிசைன் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் இவங்ககிட்ட மிரர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் கூட ஒரு ஸ்டாண்டிங் மிரர் வாங்கியிருந்தேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த அன்பாக்சிங் வீடியோவை நீங்கள் அங்கே பார்த்துருக்கலாம். பேசிகிட்டே நம்ம இப்போ வந்து சோஃபா செக்ஷனில் என்டர் ஆகிருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா சோஃபாவும் டெமோ தான். நமக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் அதை மார்க்கெட் ஹாலில் போய் தான் வாங்கிக்கணும். அண்ட் இதில் எல்லா ஐட்டம்லேயும் ப்ரைஸ் டேக் அண்ட் எந்த ஏரியாவில் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம போய் வாங்கிக்கலாம். இந்த டைம் எங்களுக்கு சோஃபா ஐடியா இல்லாதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் நெக்ஸ்ட் செக்ஷன் போயிட்டோம். இங்கே இருந்தால் டைம் போகிறதே தெரியலங்க. எல்லாருமே ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பேர் ஷாப்பிங் பண்ணியிருந்தாங்க, சில பேர் காமாக ரிலாக்ஸாக உட்காந்துருந்தாங்க என்ன மாதிரி. அண்ட் சில பேர் செல்ஃபீஸ், ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஷோரூம் என்ட்ரன்ஸ்லேயும் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஆஃபரில் உள்ள திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஏரியாவில் எந்த திங்ஸுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்றத கீழே உள்ள இந்த போர்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். வந்ததே என்னமோ நாங்கள் பெட் பார்க்க, ஆனால் இங்கே டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வச்சுருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து போய் எனக்கு விட்டு வர மனசு வராமல் நிறைய திங்ஸ் இந்த மாதிரி செக்ஷன்லேருந்து நான் வாங்கியிருந்தேன்.
என்னென்ன வாங்கியிருந்தேன்றதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒர்க் ஸ்பேஸ்க்கான டெமோ செக்ஷனில் தான் என்டர் ஆயிருக்கும். இதுலேயும் நமக்கு எந்த ஐட்டம் பிடிச்சிருந்தாலும் அதை கீழே போய் வேர் ஹவுஸில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் பேக்டு பாக்ஸஸில் தான் இருக்கும். நம்ம தான் வந்து ஃபிட்டிங் எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே கேட்லாக் கொடுத்துருப்பாங்க எப்படி பண்ணுறதுன்னு, அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு திங்ஸோட ப்ரைஸ் ட்ராப் ஆயிருந்தாலும் அதையும் இந்த டேக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிராஸ் அவுட் பண்ணிட்டு கீழே அதுலேயே வந்து மார்க்கரால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தும் நம்ம இந்த திங்ஸோட ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதோட ப்ரைஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1990, இப்போ வந்து 1290 இது மாறி இருக்கு. ஓகே கைஸ், ஃபைனலி பெட்ரூம் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். அண்ட் எல்லா பெட்டோட ப்ரைஸ் அண்ட் சைஸ் எல்லாமே அதோட போர்ட்லேயே மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. பெட்டோட பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களோட பட்ஜெட்டில் எது வரும், எந்த சைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதை பார்க்க. இங்கே நமக்கு எந்த பெட் பிடிச்சிருந்தாலும் அதோட கொட்டேஷன் தான் கொடுப்பாங்க. கீழே போய் பில்லிங் செக்ஷனில் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நம்ம போய் வேர் ஹவுஸில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இங்கே தான் எங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வந்துச்சு. பெட்டோட சைஸில் எங்கள் ரூமுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்குன்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் அது. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கெஸ்ட் ரூம் ரொம்ப சின்னது. ஸோ நான் ஸ்டார்டிங் சைஸான 140 தான் பிக் பண்ணேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து 160 தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஏன்னா அதுதான் ஒரு கப்புளுக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அந்த இடத்துலையே. பிகாஸ் 140 அண்ட் 160க்கு கேப்பில் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப சுற்றிட்டே இருந்ததுனால டயர்டும் ஆகிட்டோம், ஒரு சைட் கன்ஃபியூஷனும் ஆகிட்டோம். ஸோ ரிலாக்ஸாக காமாக உட்காந்து யோசிச்சா தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டுத்தோட கொட்டேஷனும் வாங்கிட்டு ஸ்வீடிஷ் ரெஸ்டாரண்ட்டு ஒரு பிரேக் எடுக்க போயிட்டோம். அங்கே ஆஃப்டர் அ லாங் டிஸ்கஷன் ஓகே கம்ஃபர்டபுள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 160 பிக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிஸ்பிளே ஏரியாவில் பார்த்த எல்லா ஐட்டம்ஸையும் இந்த ஷாப்பிங் ஏரியாவில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச சில ஐட்டமோட ஸ்னாப்ஸை எடுத்து வச்சுருக்கேன். அதில் மென்ஷன் பண்ணியிருக்க லொக்கேஷனில் போய் நம்ம இப்போ அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்மால் ஐட்டம்ஸை இங்கேயே அவைலபிளாக இருக்கும். பிக் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கீழே போய் தான் கலெக்ட் பண்ணிக்கணும். லைக் பெட், மேட்ரஸ், டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது எல்லாமே பேக்கேஜிங்காக அங்கே இருக்கும். ஆக்சுவலி நம்மளா டிஐஒயில் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம பெட் அண்ட் மேட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணதுனால இப்போ பெட்டுக்கு மேட்சிங்காக பெட்ஷீட் அண்ட் பிளாங்கெட் வாங்குறதுக்காக இந்த செக்ஷனுக்கு இப்போ நான் வந்திருக்கேன். ஆல்ரெடி பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால எது ஆஃபர்ஸில் வந்திருக்கோ அதை மட்டும்தான் பார்த்து வாங்கியிருக்கேன். இப்போ நான் வாங்கியிருக்க பிளாங்கெட் அண்ட் பெட்ஷீட்ஸ் கூட ஆஃபர் ரேஞ்சில் உள்ளது தான். சரி, வந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நேராக பில்லிங் செக்ஷன்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு திரும்பும்போது சடனாக ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா எல்லோரும் குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அப்போ அந்த டைமில் ஒரு கேம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட பார்ட்டிசிபெண்ட் தான் இப்படி ஓடிட்டுருக்காங்க. எங்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்தது. பட் அதுக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணுமா. நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுனால எங்களால் அந்த டைம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அண்ட் இந்த டைம் நான் வீடியோ கொஞ்சம் கவர் பண்ணதுனால ஷாப்பிங் பண்ண டைம் பத்தலை. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் நான் வரத்துக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த டைம் வந்து நாங்கள் அந்த கேமை பார்ட்டிசிபேட் பண்ணோம். அந்த கேமில் நாங்கள் வின் பண்ணோமா இல்லையா அப்படின்றத பெட்டோட அன்பாக்சிங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.